ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 300 புக்கிங் வந்து எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஏப்ரல் மந்த்துக்கான திருமலா அண்ட் திருப்பதி அக்கமடேஷன்ஸ் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய மே மந்த்துக்கு இன்னைக்கு 300 தர்ஷன் புக் பண்ணவங்க நாளைக்கு புக் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான சில அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 300 புக்கிங்ல மேபி நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து சீக்கிரம் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் வந்து பேமெண்ட் எரர் அப்படின்றது அதிகமாக யாருக்கும் வந்த மாதிரி இல்லை. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து வீக்கெண்ட்ஸ்ல நிறைய ரஷ் இருக்கு அப்படின்றனால நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி டிக்கெட்ஸ் வாங்கி ஆஃப்லைன்ல வந்து தரிசனம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து அக்கமடேஷனுக்கு வெயிட் பண்றது, டிக்கெட் வாங்குறதுக்கு வெயிட் பண்றது அப்படின்றது இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளும் வந்து க்ரௌட் அதிகமா இருந்ததுனால ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு 300 ஓப்பன் பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா, சீக்கிரம் புக்கான நாள் அப்படின்னு பார்த்தா வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளோட டிக்கெட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாளோட கம்பேர் பண்ணும்போது சீக்கிரம் வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ வீக் டேஸ்ல ஒரு டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1:30 மணி 2 மணி வரைக்கும் கூட வந்து ஒவ்வொரு சில டேட்ல வந்து அவைலபிள்ஸ் வந்து இருந்துச்சு. வீக்கெண்ட்ஸ் தான் வந்து ஃபாஸ்டா வந்து புக் ஆனிச்சு. சேம் அதே மாதிரி கூட மே மந்த்துக்கு யாராவது நீங்க வீக்கெண்ட்ஸ்ல போற மாதிரி எல்லாம் பிளானிங்ல இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஒரு 9 o'clock லாகின் ஆகும்போதே வந்து புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து வீக்கெண்ட்ஸ்ல தான் வந்து புக் பண்றதுக்கு அதிகமா ஸ்கோப் காட்டுறாங்க. ஸோ வீக் டேஸ்ல வந்து கம்மியா தான் இருக்கு. அதனால அது வந்து பொறுமையா தான் ஸ்லாட் முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்க வீக்கெண்ட்ஸ்ல புக் பண்ண ட்ரை பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து மார்னிங் ஸ்லாட் வந்து ஃபாஸ்டா வந்து புக்கிங் ஆகும். ஸோ நீங்க ஒரு ஆஃப்டர்நூன், ஈவினிங் ஸ்லாட் மாதிரி புக் பண்ணிக்கோங்க. நைட் டைம் ஸ்லாட்ல பக்தர்கள் அதிகமா இருக்காங்க, க்ரௌட் அதிகமா இருக்குன்னா இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் மாதிரி வந்து வெயிட்டிங் ஹால்ல வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு. ஸோ நீங்க நைட்டுக்கு போயிட்டு நான் உடனே தரிசனம் பார்த்துட்டு திரும்பிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. மேபி இருக்க இருக்க ஒவ்வொரு மாசமுமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ பக்தர்கள் போறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆஃப்லைன்லயும் வந்து தொடர்ச்சியா வந்து தரிசன டிக்கெட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்க வந்து பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டைமிங் கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்க. ஒரு காலையில முடிஞ்ச வரைக்கும் கிடைச்சதுன்னா பெஸ்ட், இல்லைன்னா ஒரு மத்தியானமோ ஒரு ஈவினிங்கோ அந்த டைம் மாதிரி புக் பண்ணிக்கோங்க. உங்களால அந்த டைம் கிடைக்கல, புக் பண்ண டிக்கெட்ஸ் கன்ஃபார்மா வேணும்னா உங்களோட சாய்ஸ், நீங்க நைட் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும், நான் வந்து நைட்டுக்கு 10 மணிக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், ஸோ காலையில நான் வந்து போக முடியுமா, மத்தியானம் 11 மணி 12 மணிக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. இப்பெல்லாம் யாரையும் அப்படி அலோவ் பண்றது கிடையாது. உங்களுக்கு என்ன தரிசன டைம் ஸ்லாட் இருக்கோ அந்த டைமுக்கு தான் வந்து அலோவ் பண்றாங்க. அதுலயும் ஒரு சிலது என்னன்னா நம்ம உள்ள போய் வந்து வெயிட் பண்ற மாதிரி கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்ப நிறைய இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஸ்லாட் டைம்ல வந்து ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் முன்னாடி வந்து தரிசன கியூல வந்து போயிட்டு வெயிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போனீங்கனாலும் உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி தான் இன்னைக்கு டிக்கெட் ஓப்பனிங்லேயும் வந்து போட்டிருந்தாங்க 2 டோஸ்க்கான வேக்சினேஷன். அண்ட் வந்து அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிபிசிஆர் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் இப்போ ரஷ் இருக்கு, நிறைய பேத்துக்கு செக் பண்றது இல்லை. உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போங்க. ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சிலர் வந்து ஏப்ரல் மாசத்துக்கு 300 தரிசன டிக்கெட் வந்து உங்களோட ஓட்டர் ஐடியோ ஆதார் கார்டு வச்சு புக் பண்ணிருப்பீங்க. நாளைக்கு நான் மே மந்த்ல ஒரு டேட்டுக்கு வந்து புக் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ மே மந்த்ல புக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ண ப்ரூஃபை வச்சு மே மந்த்துக்கு நாளைக்கு நீங்க புக் பண்ண முடியாது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேம் அதே மொபைல் நம்பரை வச்சு நீங்க வந்து புக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா சேம் அதே மொபைல் நம்பரை வச்சு நீங்க லாகின் போகும்போது அதிலே வந்து காட்டிடும் நீங்க ஆல்ரெடி வந்து தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, லாஸ்ட் அதாவது ஆஃப்லைன்ல ஃப்ரீ தர்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நாள் வந்து 300 தர்ஷன் புக் பண்ணிடுவோம். அடுத்த நாள் யாருக்காவது டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா ஃப்ரீ தர்ஷன்ல வந்து ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து நாள் புக் பண்ண அதே மொபைல் நம்பரை நம்ம அடுத்த நாள் புக் பண்ண முடியாது. அண்ட் வந்து அதே ப்ரூஃபை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் யூஸ் பண்ண முடியாது. சேம் இதே தான் இப்போவும். நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணும்போது ஒரு புக்கிங்க்கு வந்து 7 days கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த விஷயத்த பாத்துக்கோங்க. உங்களுக்கு பிளானிங்ல இருக்கு, எனக்கும் மே மந்த்தும் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஓட்டர் ஐடியை யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நீங்க மே மந்த்ல ஒரு டேட் வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். இது தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க.
இன்னைக்கு புக் பண்ண அதே மொபைல் நம்பரை யூஸ் பண்ணாதீங்க, வேற ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஏப்ரல் மாசத்துல 300 தர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க ஆஃப்லைன்ல போய் தரிசன டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ ரெகுலரா இஷ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சில சிரமங்கள் இருக்கும். நம்ம முன்னாடியே போய் வெயிட் பண்ணி வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச ஸ்லாட் வந்து நமக்கு கிடைக்காது. அவங்க கொடுக்குற ஸ்லாட் தான். ஸோ ரன்னிங்ல இருக்க ஸ்லாட் தான். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து சாமி தரிசனம் கன்ஃபார்மா வந்து பார்க்கலாம். வீக்கெண்ட்ஸை விட வீக் டேஸ்ல போனீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும். இன்னைக்கே பாத்தீங்கன்னா நேத்தெல்லாம் சீக்கிரமா வந்து தரிசன டிக்கெட் அந்த ஆஃப்லைன்ல கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட் முடிஞ்சிட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பக்தர்கள் கம்மியா இருக்காங்க. அடுத்ததா வந்து அக்கமடேஷன் பத்தி பாத்துடலாம். ஸோ அக்கமடேஷன் ஓப்பனிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து தரிசன டிக்கெட் வந்து கம்ப்ளீட்டா புக் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அக்கமடேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் மந்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி தான் ஓப்பன் பண்ணாங்க. இந்த டைம் 3 மாசத்துக்கான 300 தர்ஷன் 3 நாள், அதாவது இன்னைக்கு ஏப்ரல், நாளைக்கு மே, நாளான்றைக்கு ஜூன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 புக்கிங்குமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து அக்கமடேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கன்ஃபார்மா வந்து ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்கமடேஷன் திருமலா அக்கமடேஷன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? திருமலால யாருக்காவது ரூம் வேணும்னு சொல்லி நீங்க பிளானிங்ல இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா ரூம் வேணும்னா நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. நீங்க ஆஃப்லைன்ல போய் தடுமாறவே தேவையில்லை. ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க. டைமிங் வந்து மேபி 9 o'clock இருக்கலாம், இல்லைனா வந்து மத்தியானம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 9 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இன்டிமேஷன் வந்ததும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் புக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்லைன்லேயே நம்ம போய் அக்கமடேஷன் எடுக்கலாம். இப்போல்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னா, ரூம்ஸ் வந்து புக்கிங் அவங்க கொடுத்தாலும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வாங்குறதுக்கு 4 hours 5 ஹவர்ஸ்லாம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபேமிலியா குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்களுக்குலாம் இது சூட்டபிளே ஆகாது. நீங்க டிக்கெட் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க வந்து அக்கமடேஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. திருமலால ஃபாஸ்டா புக்கிங் ஆகும். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ அது புக்கிங்ஸ் வந்து கொஞ்சம் டைமிங் விட்டு கூட இருக்கும். பட் திருமலால வந்து பாத்தீங்கன்னா நம்ம 300 எப்படி புக் பண்றோமோ அதே மாதிரி தான் இருக்கும். புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அக்கமடேஷன் புக் பண்றது ரொம்ப ஈஸி தான். நம்ம சேனல்லே வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம 300 தர்ஷன் எப்படி புக் பண்றோமோ அதே மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ரூம்க்கான பேமெண்ட் வந்து பண்ணணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் சேவா டிப், அதாவது சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்றது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியாம சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. இது வந்து நம்ம சாமியை வந்து பக்கத்துல போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது தான் இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஸ்ததலம், ஸோ இந்த 4 சேவாஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ குழுக்கள்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுல வந்து நம்ம என்னது, நம்ம பேரையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா அந்த குழுக்கள்ல நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா நம்ம அந்த சேவாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலந்துக்கலாம். ஓகேங்களா? அந்த சேவாக்கான டிக்கெட் ஃபேரை நம்ம பே பண்ணிட்டு என்னைக்கு சேவாவுக்கு நம்ம செலக்ட் ஆயிருக்கோமோ அந்த டேட்ல நம்ம போய் அந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது. இன்னைக்கு காலையில இருந்து 300 ஓப்பன்ல இருந்தனால ஒரு சில பேர் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ ஃப்ரீயா தான் இருக்கு. நேற்று ஓப்பன் ஆனப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு சொல்லியிருந்தாங்க, மத்தியானம் 1:30 மணிக்கு மேலதான் வந்து ஓரளவு கொஞ்சம் சர்வர் ஃப்ரீயா இருந்தது. ஆனா இன்னைக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லயே பண்ணும்போதே அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போயிடுது. நாளைக்கு காலையில 10 மணிக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு காலையில 9 மணிக்கு மே மந்த்துக்கான 300 தர்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த டைம்ல சர்வர் வந்து பாத்தீங்கன்னா 300 புக்கிங்ல இருக்கும். ஸோ நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு காலையில 9 மணிக்கு முன்னாடி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லாகின் ஐடியில 2 பேத்துக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரீயா தான் இருக்கு. சர்வர் இப்போ வந்து நல்லா ஆக்சஸ் ஆகுது. நீங்க ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த மாசம் ஓப்பன் பண்ணும்போது தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இதுவும் இன்னொரு அப்டேட். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு கேட்கணும் அப்படின்னா நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அதுல வந்து மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.